எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பொசிஷன் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்டி லோட் பண்ணிக்கோங்க. டே டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $42,750 இருக்குங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிராஷ், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பாயிண்ட் கீழே வந்துருக்கு, சரிங்களா. ஸோ வச்சு பார்த்தா தெரியும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஹை ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,500, லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40,490, ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5,500 பாயிண்ட் வந்து ப்ரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கு, சரிங்களா. ஸோ நேற்று வீடியோ பார்க்காதவங்க வந்து நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குற பார்த்துருங்க. ஸோ நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அதாவது நேற்றே நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 4 hour கேண்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்துருக்கு, ஓகேங்களா. இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு டோஜி வந்தது. ஸோ அந்த இடத்துல டோஜி வந்ததுனால எனக்கு டவுட் வந்ததுங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா அன்றைக்கி வீடியோ போடாமல் நேற்று நான் வீடியோ போட்டேன். ஸோ நேற்று வீடியோலேயே நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டல் க்ளோஸ் வந்து ஒரு வீக்கான க்ளோஸ் தான், ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நான் டவுட் பட்டதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு கிராஷ், சரிங்களா. ஒரு ஸ்ட்ராங்கான கிராஷ்னே சொல்லலாம். ஓகே ரைட். ஸோ இந்த கிராஷ் கண்டினியூ ஆகுமாப்பா? ஏன்னா நிறைய பேர்கிட்ட கேட்குற கேள்வி இதுதான், இந்த கிராஷ் எப்படி ப்ரோ கண்டினியூ ஆகுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த $40,000 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லெவல், இந்த $40,000 ப்ரைஸு உடச்சி கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும். ஒரு கேண்டல் வந்து உடச்சி கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும், ஓகேங்களா. 40,000க்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இன்னும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராஷ் ஆனது பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே என்ன நடந்ததுன்னா பயங்கரமான ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த பீரியடில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு என்ட்ரி எடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா இந்த இடத்துல மேலே இருக்கும்போது செல் எடுத்துருப்பாங்க, கீழே இருக்கும்போது பை எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ட்ரி எடுக்கும்போது ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா மேலே ஷார்ட் அடிச்சவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிச்சு, அதே மாதிரி லாங் அடிச்சிருந்தவங்களோட ஸ்டாப் லாஸும் ஹண்ட் பண்ணிச்சு இந்த 2 நாளில், சரிங்களா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. அதாவது ஷார்ட்டு லாங்கு ஹோல்ட் பண்ணவங்க வந்து இது வந்து கிளியர் ஆயிடுச்சு மார்க்கெட். ஸோ இப்போ ஃபர்தராக நம்ம என்ன மூவ்மெண்ட் பண்ண போகுதுன்றது நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த $40,000 இருக்கு இல்லைங்களா, இந்த $40,000 ஒரு கேண்டல் கட் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்கணும், சரிங்களா. க்ளோஸ் வச்சுதுன்னா இது ஃபர்தராக வந்து டவுன் ட்ரெண்ட், அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இது டவுன் ட்ரெண்டுன்னு ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும், ஓகேங்களா. இந்த 40,000 உடச்சி கீழே வந்து க்ளோஸ் வைக்குமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் நல்லா ஸ்ட்ராங்காகவே கீழே வந்திருக்கு. பட் ஆனால் என்னென்னா ஒரு பெரிய விக்கோடு வச்சுருக்கு. அதாவது என்னென்னா நம்மளை வந்து கன்ஃபியூஷன்லேயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் இருக்கான் போல், ஓகேங்களா. அதாவது இடிஎஃப் அப்ரூவல் வந்து இடிஎஃபோட நியூஸ் வந்து 10ஆம் தேதி இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாகவே மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், கிட்டத்தட்ட இதே இடத்துல வந்து நிற்க வச்சிட்டான், ஓகேங்களா. ஐ மீன் ஒரு மாதம் இல்லை 2 வாரம் கிட்ட இதே இடத்துல நிற்க வச்சிட்டான், சரிங்களா. அதே மாதிரி நேற்று கிராஷ் ஆனது கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு கேண்டல் வந்து நல்லா கீழே பாட்டம் பக்கம் வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சுருந்தா இது ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸுன்றது எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இருந்தாலும் இது ஸ்ட்ராங்கான கேண்டல் தான், ஓகேங்களா. செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தனாக வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இது செல்லர்ஸோட ஏரியா. நான் ஆல்ரெடி சொல்லினே இருக்கேன், 48,000க்கு மேலே கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்ம இன்னும் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லின்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டல் வந்துருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு செல்லர்ஸ்க்கான ஒரு ஏரியா தான், ஸ்ட்ரென்த்தானாக தான் இருக்காங்க அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போது என்னென்னா இந்த 40,000 கீழே கேண்டல் க்ளோஸ் வைக்கணும்னு சொன்னியப்பா, எந்த டைம் ஃப்ரேம் கேண்டல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ அது சொல்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்
ஒருவேளை 40,000 கீழே கேண்டில் வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் க்ளோஸ் வைக்கும் போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைனும் வரைஞ்சிருப்பேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, 1 டச் 2 டச் 3 டச், இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே கண்டினியூவாக அப்படியே அழகாக வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை அதாவது இந்த 40,000 கீழே கேண்டில் வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா. 1 டே டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக ப்ரைஸ் எதுவுக்கு வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே வந்துடும். சரிங்களா. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே வந்துடும். அது எந்த ஏரியா வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு $34,000. ஓகேங்களா. இந்த ஏரியாவுக்கும் வரும். சரிங்களா. அதாவது ஒரு டெய்லி கேண்டல் நம்மளுக்கு 40,000 கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும், 40,000 கீழே வரணும். அதே சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் மினிமம் பார்த்தீங்கன்னா $34,000 இருக்கும் ப்ரைஸு வரும். ஓகேங்களா. ஸோ செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் நெட்ஸு கூட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த பெரிய கேண்டலுக்குள்ளே தான் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து 1 2 3 நாள் இருந்திருக்குது. சாரி 3 வாரம் இருந்திருக்குது. ஸோ அப்போ இந்த பெரிய கேண்டலுக்கு மேலே என்ன பண்ணிட்டான், இப்போது விக்கு வச்சிட்டா. ஒருவேளை அடுத்த 3 நாளும் ப்ரைஸை இதே இடத்துல நிற்க வச்சான்னா அப்போ இந்த கேண்டல் என்னவா ஃபார்மேஷன் ஆகும்னா டோஜி கேண்டல் ஃபார்மேஷன் நடந்துடும். சரிங்களா. அப்போது இந்த லோக்கு கீழே இந்த லோவும் சரி ப்ளஸ் இந்த பெரிய கேண்டல் இருக்கு இல்லைங்களா, இந்த பெரிய கேண்டல் லோக்கு கீழே வந்து கேண்டலை க்ளோஸ் வச்சிட்டான், வீக்லி கேண்டலை க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு டைரெக்டாக எங்கே வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அதே தான் நம்மளுக்கு இந்த 32,000 ஓகேங்களா. இந்த $32,000 வந்து முட்டு கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 டச் 2 டச் இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது. சரிங்களா. இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி பவுன்ஸ் ஆவானா இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிறான்றதை நம்ம அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ மினிமம் வீக்லியில் வந்து இன்கேஸ் நம்மளுக்கு இது கீழே வந்து கட் பண்ணி க்ளோஸ் வச்சிட்டானா மினிமம் கேரண்டியாக பார்த்தீங்கன்னா 32,500 அதாவது 32,000 வைங்க. இந்த 32,000 இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணுவான். சரிங்களா. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுவான்னா மேபி இந்த ட்ரெண்ட் லைன்லேயே வந்து நம்மளுக்கு வந்து கன்சல்டேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கன்சல்டேட் ஆகி ரொம்ப நாள் நின்றுச்சுன்னா மேபி நம்மளுக்கு வந்து மேலேருந்து சப்ளைலேருந்து கீழே வர்றதுனால இந்த கன்சல்டேட் ஆகிட்டு ப்ரைஸு கீழே தான் உடைக்க தான் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. அது ஏன்னா இது பியரிஷ் ஃப்ளாக் ஃபார்மேஷனில் வந்துடும், அதனால் கீழே உடைக்கும் அப்படின்றது சொல்கிறேன். சரிங்களா. இன்கேஸ் நம்மளுக்கு வந்து கீழே இந்த ட்ரெண்ட் லைன் கீழே ப்ரைஸ் உடைச்சானா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 24,000 கேண்டல் உடைக்கும், ப்ரைஸு உடைக்கும். ஓகேங்களா. இந்த 24,000 உடைக்கும். அண்ட் தென் நம்மளுக்கு வந்து 24,000 உடைச்சிட்டு இந்த ஏரியாவில் மேபி வந்து கன்சல்டேட் ஆகிட்டு ப்ரைஸு கொஞ்சம் கன்சல்டேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ மூணாவது சினாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டல். ஓகேங்களா. ஒரு வேளை நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ளை ஏரியா. சரிங்களா. மந்த்லி கேண்டலில் நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகி ப்ரீவியஸ் கேண்டல் லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டான்னு வச்சுங்களேன். ப்ரீவியஸ் கேண்டல் லோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா $37,600. நான் சொல்கிறது மந்த்லி கேண்டல். ஓகேங்களா. மந்த்லி கேண்டலில் 37,600 37,500 வைங்க. 37,500 கீழே கேண்டலை க்ளோஸ் வச்சிட்டான்னா நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15K கீழே மார்க்கெட்டு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த 15K கீழே உடைக்கணுன்னா கண்டிப்பான முறையில் மந்த்லியில் நம்மளுக்கு ஒரு ஃபார்மேஷன் நடக்கணும். ஓகேங்களா. மந்த்லியில் நம்மளுக்கு சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு 15Kவை வந்து கண்டிப்பான முறையில் உடைக்கும். ஓகேங்களா. வீக்லியில் சிக்னலை கொடுத்தானா நம்மளுக்கு 2 சான்ஸு. ஒன்று இந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு இது எடுப்பான். ஓகேங்களா. சப்போர்ட் எடுப்பான், அதாவது ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுப்பான். இல்லைனா இதையும் கீழே உடச்சிட்டு வந்துடுவான். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஏரியாவுக்கும் நம்ம ட்ரெண்ட் லைன் ஏரியாவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா. ஸோ டெய்லியில் நம்மளுக்கு வந்து கீழே வந்ததுன்னா டெய்லியில் வந்து இந்த 40 கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் $34,000 ப்ரைஸு கண்டிப்பான முறையில் வரும். சரிங்களா. ஒருவேளை இந்த சினாரியோவில் ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 48க்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும்.
ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸாக 48க்கு மேலே போய் வைக்கணும். ஓகேங்களா. அதுவும் வந்து வீக்லி கேண்டல் கிடையாது, இந்த வாட்டி மந்த்லி கேண்டல் வைக்கணும். ஓகேங்களா. ஏன் வீக்லி கேண்டல் இல்லை அப்படின்றது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக போன வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வீக்லி கேண்டல் க்ளோஸ் வச்சுருந்தாலே போதும். ஆனால் இந்த வருஷம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் நேற்றே வந்து இயர்லி கேண்டல் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இயர்லி கேண்டலில் பார்க்கும்போது என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தோட, அதாவது என்னென்னா 2022ஓட ஹையையும் உடைக்கலாம், லோவையும் உடைக்கல. அதாவது 2023 கேண்டல் வந்து 2022ஓட கேண்டலோட ஹையையும் உடைக்கல, லோவையும் உடைக்கல. ஓகேங்களா. ஒருவேளை நம்மளுக்கு போன வருஷம் வந்து வீக்லி கேண்டல் வந்து 48,000 உடைச்சிட்டு அப்புறம் உள்ளே வந்திருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா. 48,000 ஃபஸ்ட்டு வந்திருந்தான்னா அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் ஃபார்மேஷன் வந்து ஒரு ட்வீசர் பாட்டம் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ என்னென்னா நம்மளுக்கு மேபி கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருப்பான் அப்படின்றது எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மந்த்லி கேண்டில் ஏன் உடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த வருஷத்தோட ஹையை, அதாவது 2023ஓட ஹையை வந்து ஆல்ரெடி உடைச்சிட்டான். இப்போ 2022ஓட ஐயை வந்து வீக்லி கெப்பாசிட்டியில் உடைக்கக்கூடாது, மந்த்லி கெப்பாசிட்டியில் உடைக்கணும். ஓகேங்களா. ஒரு மந்த்லி கேண்டல் கெப்பாசிட்டியில் வந்து போய் ஸ்ட்ராங்காக உடச்சி க்ளோஸ் வச்சிட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, ஓகே நல்ல ஸ்ட்ரென்த்தான க்ளோஸு வச்சுக்கலாம். ஏன்னா இயர்லி கேண்டலோட, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க இயர்லி கேண்டலோட ஹையை உடைக்கணும். சரிங்களா. அப்போது டெய்லியோட வால்யூமும் பத்தாது, வீக்லியோட வால்யூமும் பத்தாது, மந்த்லியோட வால்யூம் வந்து க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தான இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், இந்த 48க்கு மேலே உடச்சிட்டு போயிட்டு மறுபடியும் அகெயின் அது எங்கே வேணால் போயிட்டு மறுபடியும் அகெயின் இந்த 48க்குள்ளேயே வந்து இந்த வருஷத்தோட கேண்டல் க்ளோஸே வைக்கக்கூடாது. இன்கேஸ் 48 உடச்சிட்டு மேலே போயிட்டான்னா 48 கீழே வந்து இந்த வருஷம் கேண்டல், நான் சொல்கிறது இந்த வருஷத்தோட கேண்டல் சொல்கிறேன். ஓகேங்களா. வருஷத்தோட கேண்டல் வந்து க்ளோஸே வைக்கக்கூடாது, அது வந்து ஒரு டேஞ்சர் சைன் இருக்குது. சரிங்களா. ஸோ அது நடக்கும்போது நம்ம பார்க்கலாம் அதை பற்றி எப்படின்றது. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மந்த்லி கேண்டல்லே நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. பட் ஆனால் மந்த்லி கேண்டல் இப்போ பார்க்க முடியாது, ஏன்னா 2 நாள் தான் 3 நாள் தான் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கேண்டல் இப்போதைக்கு பார்க்க முடியாது. ஸோ வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஒரு பெரிய கேண்டல் இருக்குது இல்லைங்களா, அந்த கேண்டலுக்கு மேலே பிக்கஸ்ட்டு வந்திருக்கான். சரிங்களா. அதுதான் நம்ம நோட் பண்ணணும். ஸோ பிக்கஸ்ட்டு வந்திருக்கான். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட்டு இதே கேண்டலில் க்ளோஸ் வச்சிட்டான்னா அடுத்து நம்மளுக்கு இந்த லோக்கு கீழே மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40,000 வந்து எப்படி உடைக்கிறான்றது பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம உன்னிப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும். 40,000னா எந்த கேண்டல், டெய்லி கேண்டல் உடைக்கிறானா, வீக்லி கேண்டல் உடைக்கிறானா, இல்லைனா மந்த்லி கேண்டல் உடைக்கிறானான்றதை பார்க்கணும். ஸோ இதில் எது உடைக்கிறான் அப்படின்ற பட்சத்தில் பார்த்த பிறகு தான் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு அதாவது டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஓகேங்களா. அந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது எது வரைக்கும் வரும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி அப்போ தான் நம்மளால் வந்து கணிக்க முடியும், ஓகே இது வரைக்கும் வருமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ 15,000 உடைப்பாமா ப்ரோ, அந்த ட்ரெண்டு தான் இதுவா அப்படின்றத கேட்டிங்கன்னா, மந்த்லியில் நம்மளுக்கு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா இது 15,000 உடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. என்னப்பா சொல்கிற, ETF வேறு அப்ரூவ் ஆக போகுது, இது என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, வழக்கமாக நான் சொல்கிறது தான், ஆசை காட்டுற இடத்துல பயப்படுங்க, பயங்காட்டுற இடத்துல ஆசைப்படுங்க. ETF அப்ரூவ் ஆகுனா வானத்துக்கு போகும்னு சொல்லி நம்மளுக்கு இப்போ ஆசையாக மூட்டுறான். ஓகேங்களா. ஸோ நிறைய இடத்துல இது நடந்திருக்கு. சொல்லானாலே இதே தான் பண்ணாங்க. சரிங்க. சொல்லானால கீழே இருக்கும்போது அவ்வளோதான், சொல்லானா கித்துருன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லானா தான் மோர் தென் 12 கிராஸுக்கு மேலே போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ சொலானா வந்து இத்தனைக்கும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சுத்தமாக அது வந்து நிறைய ப்ராப்ளம், அதில் கீழே உழுதுறோம் அவள் தான் முடிஞ்சிச்சின்னு சொன்னாங்க. பட் ஃபஸ்ட்டு மேலே வந்து அதுதான். அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு ETF அப்ரூவல் ஆனால் மேலே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லின்னு இருக்காங்க. ஸோ அது எந்த லெவலுக்குன்றது தெரியல, ஏன்னா ப்ரைஸு இப்போ சப்ளையில் இருக்குது, சப்ளையை உடைக்க முடியல அதால். ஓகேங்களா. சப்ளையை உடைக்க முடியல.
சப்ளை ஏரியாவில் கன்சல்டேட் ஆகுது. மார்க்கெட்டு சப்ளை ஏரியாவில் கன்சல்டேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி கேண்டில் என்ன ஃபார்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. சரிங்க, ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஈவினிங் ஸ்டார் வந்து கிரிப்டோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 டேஞ்சர் சைன். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அகெயின் ஒரு சப்ளைவாக ஆக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 40,000 கீழே வரும்போது எந்த கேண்டல் உடையுதுன்றது பாருங்கள். டெய்லி உடைக்குதா, வீக்லியில் உடைக்குதா, மந்த்லி உடைக்கிறான்னா பாருங்கள். உடைச்சிட்டான் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கு ரெடி ஆகிடுங்க. உங்களோட அகெயின் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரெடி பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்போ நான் இங்கே விற்றுட்டு கீழே வந்த முதலுக்கு வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க்கு உங்களோடது, உங்களோட இஷ்டம் நான் சொல்லுவேன். பட் நான் பர்சனலாக என்ன சொல்லுவேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் பிடிச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் லாங் டேர்ம் 2025 தான் என்னோடய டார்கெட், லாங் டேர்ம் கோலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுறது சேஃப். ஓகேங்களா? ஸோ ஹோல்டு பண்ணுறது சேஃப். ஹோல்டு பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஒரு ரிட்டர்னுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மேக்ஸிமம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வேலெட்டில் வந்து யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்தவரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஹார்ட்வேர் வேலெட்டில் முடிஞ்ச லெவலுக்கு உங்களோட ஹார்ட்வேர் வேலெட்டில் யூஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா மார்க்கெட்டு கீழே வரும்போது தான் இந்த பேனு கீனெல்லாம் வந்து கூட ஏதாவது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பியரி சென்டிமெண்ட்டில் மார்க்கெட்டு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து சின்னதாக ஒரு நியூஸ் ஒன்று போட்டாங்க. இது மாதிரி வந்து என்னென்னா ETF வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது நியூஸ் வந்ததுக்கே மார்க்கெட் இவ்வளோ தொழில் கீழே வந்ததுக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? என்னென்னா மார்க்கெட் இங்கே நின்று இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ETF தான் மார்க்கெட் நின்றுன்னு இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா? அந்த ETF விஷயத்துக்காக தான் மார்க்கெட் நின்றுன்னு இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஏடாகடமான நியூஸ் வந்ததுன்னா மார்க்கெட் வந்து சரிச்சிடுவானுங்க கீழே. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுவிடுங்க. கடைசியாக நான் டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே நான் என்னோட ஓன் லைசன்ஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி நீங்களே ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.